ஹாலந்து தேசத்துல ஒரு ஜெப வீரன் ஒருவர் இருந்தார். நல்லா ஜெபிப்பாராம் அந்த வாலிப தம்பி. அவருக்கு ஒரு ஆசை, அநேக நீக்ரோ மக்கள் மாறுகிறார்கள், வெள்ளையர்கள் மனம் திரும்புகிறார்கள், ஆனால் இந்த யூதர்கள் மட்டும் மனம் திரும்ப மாட்டாங்க. இப்ப நம்ம இஸ்லாமியர்கள் எப்படி கடின இருதயத்தோடு, அப்படி யூதர்கள் கடின இருதயம் கொண்டவர்கள். ரொம்ப நாளா ஜெபம் பண்ணுவாராம், எப்படியாவது என் வாழ்நாளிலே ஒரு யூதனை நான் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு. ஹாலந்து தேசத்துல ஒரு ஜெப வீரன் ஜெபித்து கொண்டே இருப்பாராம். என்றைக்காவது ஒரு யூதனை நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரே, ஜெப பாரத்தோடு கூட கண்ணீரோடு ஜெபித்து கொண்டே இருப்பாராம். ஒரு நாள் காலையில ஒரு கார் வந்து நிக்குது. இவர் வீட்டு எதிர போய் எட்டி பார்க்கிறாரு. எட்டி பார்த்தா அதை ஒரு இளம் ஜோடி, திருமணமான இளம் ஜோடி, நியூ கப்பிள் இறங்குறாங்க. அவங்க இவரை பார்த்து எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும்னு என்னன்னு கேட்டாரு. நாங்க திருமணமான புதுசு தேனிலவுக்கு வந்தோம், எங்க கார் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, எங்களுக்கு அறிமுகம் இல்லாத இடம், எப்படியாவது நீங்க சரி பண்ணி தரணும். கேட்டார், நீங்க யாரு? அவங்க சொன்னாங்க, நாங்க ருமேனியா நாட்டுல என்ன பண்றோம் வர்றோம், நாங்க ஜூஸ் யூதர்கள். டக்குனு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு, கர்த்தர் தான் கொண்டு வந்திருக்கிறார். கைத்தட்டி அவர் கர்த்தர் தான் கொண்டு வந்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். உள்ள போய் ஆண்டவருக்கு முட்டி போட்டு நன்றி சொன்னார். ஆண்டவரே, இந்த குடும்பம் எதுக்கு வந்துச்சு எனக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன், இந்த குடும்பத்தை நீர் தான் கொண்டு வந்திருக்கிறேன். அவர்களுடைய நோக்கம் வேற இருக்கலாம், ஆனா உம்முடைய நோக்கம் வேற. சவம் பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும், ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுங்க, அதுக்கு ரெடி பண்ணி சொல்லி ஒரு போன் பண்ணி வர வச்சு, மெக்கானிக் வர வச்சாரு. காரை சொன்னார், ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் பொறுமையா பண்ணுப்பா அப்படின்ட்டு இவங்க 2 பேருக்கு உட்கார வச்சு இயேசுவை பத்தி சொல்றாரு. என்ன பண்றாருமா, இயேசுவை பத்தி சொல்றாரு. அவங்க எல்லாத்தையும் கேட்டு டீ பிஸ்கட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு போகும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, அந்த இயேசு சாதாரண மனிதர், அவர் ஒரு தச்சு தொழில் செய்த சாதாரண மனுஷர், அவரையெல்லாம் கடவுளா ஏற்றுக்கொள்ள எங்களால் முடியாது, எங்களுக்கு யார் இருக்கிறாரு, யெகோவா இருக்கிறார், அவர் தான் எங்கள் தெய்வம் என்று சொல்லிட்டு போனாங்களா. ரொம்ப வேதனை, ஆனாலும் விசுவாசித்தார், கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று. அல்லேலூயா. சொன்னாரா, சரிப்பா பரவாயில்ல, இந்த நியூ டெஸ்டமெண்ட், இந்த புதிய ஏற்பாடை மாத்திரம் தயவு செய்து வாங்கிக் கொள்ளுங்க. இப்ப படிங்க, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் படிங்க. அவர் சரி கொடுங்க, வேண்டாம் விருப்பம் வாங்கி டிக்கில் அவர் எதிர டிக்கில போட்டு எல்லா பொருளையும் உள்ள வச்சு கதவை மூடினாராம். சரி, எப்படியோ சத்தியம் போய் சேர்ந்துருச்சு. அல்லேலூயா சொல்லலாமா, சத்தியம் போயிட்டு சேர்ந்துருச்சு. அவங்க புறப்பட்டு போனாங்க, பாய் போயிட்டு போனாங்க. ஒரு 6 மந்த் கழிச்சு அந்த வாலிபன் காரை சுத்தம் பண்றதுக்காக டிக்கிய ஓபன் பண்றாரு. பார்த்தா உள்ள புதிய ஏற்பாடு இருக்கிறது. எடுத்து உக்காந்து படிக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா. படிக்கிறார் படிக்கிறார் படித்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் அவரோடு பேச ஆரம்பித்தார். இயேசுவே உலகத்தின் ரட்சகர், இந்த மனிதர்களுக்காக மரித்தவர், சிலுவையை சுமந்தவர், ரத்தம் சிந்தினவர், மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தவர், அவரே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய கர்த்தர் என்பதை அவர் வாசித்தார். உள்ளம் விசுவாசித்தது, கண்களிலே கண்ணீர் வழிந்தது. உடனே அதை நம்பினார். தன் மனைவிக்கு போய் சொன்னார், மனைவியும் ஏற்றுக்கொண்டாள். பிற்காலத்திலே அவர்கள் அந்த ருமேனியா தேசத்து, அர்மேனியா என்று சொல்லப்படும் ருமேனியா தேசத்துல ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்தார். கைத்தட்டி ஆண்டவரை நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. 14 ஆண்டுகள் அவர், கம்யூனிஸ்டவாதிகள் 14 வருஷம் அவரை கொண்டு போய் சிறையில போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க. சளிய அவர் முகத்துல துப்புவாங்களாம், இரும்பு ஆணிகளை வச்சு அது மேல படுக்க வைப்பாங்களாம். உடம்புல 14 தழும்புகள் இருந்துச்சு, அவர் உடம்புல அடி அடின்னு அடிச்சாங்க. அவர் பெயர் ரிச்சர்ட் உம்பிராண்ட். அல்லேலூயா. உலகமே அறிந்த ஒரு வல்லமையான தேவ மனிதர். பாடுகளில் தான் பரம வெற்றி என்ற புத்தகத்தை எழுதினார். நான் 14 வயசுல நான் அதை படிச்சேன். அல்லேலூயா சொல்லலாமா.